வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சம்பாதிக்கிறோம். அந்த வருமானத்துக்காக ஒரு வேலையோ அல்லது தொழிலோ செய்கிறோம். ஒரு சிலருக்கு வாரத்தில் 5 நாட்கள் வேலை, ஒரு சிலருக்கு 6 நாட்கள் வேலை. தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக வாரத்தில் 7 நாட்களுமே வேலை இருக்கும். வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் பல பேர் வேலையை தவிர நமக்கு சொந்த வாழ்க்கைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட யோசிக்க நேரம் இல்லாமல் உழைக்கிறாங்க. 77% மக்கள் அவங்க வேலையையும் வாழ்க்கையையும் சேர்த்து மேனேஜ் பண்ண முடியாம ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸால சிரமப்படுறாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இதே நிலைமைனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம அதை மாற்ற போறோம். உங்க தொழில் அல்லது வேலையையும் உங்க சொந்த வாழ்க்கையையும் பேலன்ஸ் பண்றது மூலமா உங்களுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும், செயல்திறன் அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், கூடவே உங்க வாழ்க்கையும் சந்தோஷம் நிறைஞ்சதா இருக்குங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா என்ன? உங்கள் வேலைக்கு நீங்கள் கொடுக்குற நேரத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையையும் சொந்த வாழ்க்கையையும் பாதிக்காத மாதிரி உங்கள் வேலை நேரத்தை அமைச்சுக்கிறது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பொதுவான பிரச்சனை என்னன்னா அதிக வேலை நேரம். 8 மணி நேரம் ஒருவருக்கு சரியான வேலை நேரமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம்னு வேலை செய்கிறவங்க தான் அதிகம். வாரத்துக்கு 45 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களை சமீபத்தில் இன்ஃபோசிஸ் சேர்மேன் 70 மணி நேரம் வேலை செய்யணும்னு ஆலோசனை சொன்னதும், அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எல்என்டி சிஇஓ 90 மணி நேரம் வேலை செய்யலாம்னு சொன்னதும் நமக்கே நம்ம மனிதன் தானா இல்லை ஏதாவது மிஷினான்னு தோணி இருக்கும். இதனால 2 முக்கிய பிரச்சனைகள் வருங்க. நம்பர் 1, ஸ்ட்ரகிளிங் டு ஹேண்டில் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. குடும்ப பொறுப்புகள். உங்க வேலை நேரம் 8 மணி நேரமா இருந்தாலும் 12 மணி நேரமா இருந்தாலும் உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும். நீங்க குடும்ப தலைவரா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி, இல்ல திருமணம் ஆகாதவரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதிக வேலை நேரத்தால உங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். நம்பர் 2, லேக் ஆஃப் பர்சனல் டைம். வேலை, குடும்பம் இதை தவிர உங்களுக்கு இன்னொரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். உங்க நண்பர்கள் கூட சினிமா போறது, நண்பர்கள் கூட சேர்ந்து ட்ரிப்பு போறது, உங்களை நீங்க ஸ்கில் அப் பண்ணிக்கிற நேரம், இதெல்லாம் எல்லாருக்குமே தேவைதான். அதிக வேலை நேரத்தால உங்களுக்குன்னு பர்சனல் டைம் இல்லாமலே போயிடும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் குறையும். உங்க திறமையை வளர்த்துக்கவும் உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக கூட உங்களுக்கான போதிய நேரம் இல்லாம போகலாம். அதிக வேலை நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய அந்த 10 மணி நேரமோ அல்லது 12 மணி நேரமோ மட்டும் இல்லைங்க. இதோட ஆஃப்டர்மேத் எஃபெக்டாக வரக்கூடிய டயர்ட்னஸ் அண்ட் ரெஸ்டிங் டைம், இதெல்லாத்தோட இம்பேக்டும் உங்கள் டெய்லி லைஃப்பில் உங்கள் மன அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தும் கூட வேலை செய்வாங்க. வேலை சம்பந்தமான ஃபோன் கால்ஸை மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருப்பாங்க. இதனால உங்கள் குடும்பம் உங்கள் பக்கத்திலேயே இருந்தாலும், உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை விட்டு மன ரீதியாக ரொம்ப தள்ளி போயிடுறீங்க அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. நீங்கள் உங்கள் ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்பர் 1, ஃபீலிங் கான்ஸ்டன்ட்லி டயர்ட் ஆர் ஓவர்வெர்ம்டு. எப்பவுமே சோர்வாக உணர்வீர்கள். அதிக வேலைகள் இன்னும் முடிப்பதற்கு இருப்பது போலவே ஒரு எண்ணம் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை மைண்டில் ஓடிட்டே இருக்குங்க. நம்பர் 2, மிஸ்ஸிங் பர்சனல் ஆர் ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் டியூ டு ஒர்க். உங்கள் வேலையால் உங்கள் குடும்ப நிகழ்வுகளை தவற விடுவீங்க. முக்கியமான திருமண நிகழ்வுகள், நெருங்கிய உறவுகளின் விசேஷங்களுக்கு செல்லக்கூட உங்கள் வேலையால் உங்களுக்கு நேரம் இருக்காது. உங்களது நண்பர்களை சந்திக்கவும், சுற்றுலா செல்வதற்கும், சினிமா, ஷாப்பிங் போன்றவற்றிற்கும் கூட நேரம் இருக்காது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, கணவன், குழந்தைகள் இவர்களிடம் ஒரு அரை மணி நேரம் கூட அமர்ந்து பேச நேரம் இருக்காது. நம்பர் 3, டிக்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ஒர்க். உங்கள் வேலையிலும் உங்களுடைய ஆர்வம் குறையும், செயல்திறன் குறையும். மனிதனுக்கு ஒரு பிரேக் கண்டிப்பாக தேவைங்க. ஓய்வும் மனத்தெளிவும் இருக்கும்போது தான் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாதவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நிச்சயமாக குறையும். நம்பர் 4, ஸ்ட்ரெஸ் அஃபெக்டிங் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். மன அழுத்தம். அது உங்கள் வேலையை பற்றியதாக இருக்கலாம், இல்லை அந்த வேலையை செய்வதனால் செய்ய முடியாமல் போன உங்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை பற்றிய மன அழுத்தமாக இருக்கலாம். இந்த மன அழுத்தம் உங்களது உடலையும் மனதையும் சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 4 அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டதோ இருந்தால் நீங்கள் உங்கள் ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் சரியாக பேலன்ஸ் பண்ணலைன்னு அர்த்தம். இந்த இம்பேலன்ஸில் இருந்து விடுபடுறதுக்கும் உங்கள் ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 6 டிப்ஸ் பார்க்கலாங்க. நம்பர் 1, செட் கிளியர் பவுண்டரிஸ்.
வேலை நேரம் முடிந்த பிறகு வேலை சம்பந்தமான இமெயிலோ மெசேஜோ அல்லது ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்றதை தவிர்க்கலாம். இதை பற்றிய ஒரு தெளிவான கம்யூனிகேஷனை உங்களுடன் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். வேலை நேரத்தில் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமும், வேலை நேரத்துக்கு பின் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று உங்களுடன் வேலை செய்யும் உங்கள் சக பணியாளர்கள் அல்லது மேலாளரிடம் தெளிவாக கூறிவிடுவது நல்லது. நம்பர் 2, பிரியாரிட்டைஸ் யுவர் டாஸ்க்ஸ். ஒரு நாளில் அதிகமான வேலையை செய்வதை விட முக்கியமான சில வேலைகளை முடிப்பது சிறந்தது. இதுக்கு நீங்க உங்க வேலைகளை திட்டமிடணும். அதுல முக்கியமா முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதற்கு இடையில வர்ற வேலைகளை தள்ளி போடணும். நம்பர் 3, லேர்ன் டு சே நோ. நீங்க உங்களோட வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறீங்க. அப்ப உங்க மேனேஜர் புதுசா ஒரு வேலையை கொடுத்து, இது ரொம்ப அவசரமா முடிக்க வேண்டியது, இன்னைக்கே இதை முடிக்கணும், இதை கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்கன்னு சொல்றாரு. அந்த வேலையை முடிக்க 2 மணி நேரம் அதிகமா ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நீங்க உங்க மேனேஜருக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? எஸ் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய பதிலா இருக்கும். ஆனா நீங்க நோ சொல்ல கத்துக்கணும். முடியாது என்ற வார்த்தையை தேவையான இடத்தில் உபயோகிக்காதவர்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றது முடியாத விஷயந்தாங்க. நம்பர் 4, ஷெட்யூல் பர்சனல் டைம். தினமும் உங்களது தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த நேரத்தை உங்களது குடும்பத்தோடு செலவிடலாம் அல்லது உங்களது பொழுதுபோக்குக்காக செலவிடலாம். உங்க வேலை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்களது ஓய்வும் முக்கியங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்பர் 5, பிராக்டிஸ் டைம் மேனேஜ்மெண்ட். உங்க நேரத்தை மேலாண்மை செய்வது மூலமாக உங்களது ஒர்க் லைஃப் பேலன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். டைம் பிளாக்கிங் மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் உங்க நேரம் எதுல செலவாகிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடும். இந்த டைம் பிளாக்கிங் டெக்னிக்ல உங்க ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்க என்ன விஷயத்துக்காக செலவிடுறீங்கன்னு ட்ராக் பண்ணுவீங்க. அது மூலமா உங்க வேலை சம்பந்தமான விஷயத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களுக்கும் நீங்க எவ்வளவு நேரம் செலவு செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதை நீங்க சரி செஞ்சுக்கலாம். நம்பர் 6, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். வேலை முக்கியம்தான், ஆனா அதை விட நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடற்பயிற்சி செய்ய நேரம் செலவிடுங்கள். உடற்பயிற்சி உங்க உடலை மட்டுமல்ல மனதையும் லேசாக்குகிறது. ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள். மிக முக்கியமாக ஒரு நாளைக்கு 7 முதல் 9 மணி நேரம் உறங்குங்கள். நான் முன்னவே சொன்ன மாதிரி வேலை எவ்வளவு முக்கியமோ ஓய்வும் அதே அளவு முக்கியம். நேயர்களே, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றியும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம்னு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் இப்போ உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பயனுள்ளதாக இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சக்ஸஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.